ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பிஏ டிப்ஸ் பரஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஏ கோட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரியா கைஸ்? சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் டவுட்டாகவும் இருந்திருக்கும். என்னடா இவர் பிஏ கோட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு போட்டிருக்காரு, அது வந்து என்ன ட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாக? ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க, தக்காளி வச்சு. ஸோ அவங்க ட்ரை பண்ணாத டிப்ஸே இருந்திருக்காது. ஆன்லைனில் பியர்ட் ஆயில் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டிப்ஸு கிட்டே ட்ரை பண்ணியிருப்பாங்க. டிப்ஸும் சரி, ஆயில் அப்ளை பண்ணுறது, பியர்ட் ஆயில் வாங்கி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரே அடியாக கலந்து சாப்பிட்ற மாதிரி, நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, டிப்ஸு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரோத் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டிப்ஸை எடுத்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஏன் 1 வருஷம் கூட ஆகட்டும். ஸோ ஒரே டிப்ஸ் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்களா, ஆயில் மட்டும் ஒரு 7 மாதம் 8 மாதம் அப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டிப்ஸு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஏன் 1 வருஷம் கூட ஆகட்டும். ஸோ அதையே கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். மாற்றி ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு தான் ஃபால்ட்டு. ஸோ ஒரு டிப்ஸ் எடுத்திங்கன்னா அது 1 வருஷம் கூட ஆகட்டும். ஸோ அதையே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணுறத வந்து தெளிவாக புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு போய் ரீச் ஆகும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக. ஸோ சரியாக? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து 1 வருஷம் கூட ஆகட்டும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ. ஆனால் ஆயில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எஃபெக்டிவாக தான் பண்ணணும். ஸோ நீங்கள் டேஸ் பொறுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்தாக தான், வெயிட் பண்ணால் தான் தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணுறீங்கன்னா பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கம்பல்சரி. ஸோ இதுதான் ட்ரிக்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரிக்ஸுன்னு சொல்ல வந்தேன். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், க்ரோத்